ஹல்லேலூயா! இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட மார்க் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 34வது வசனம். தம்மை சூழ உட்கார்ந்திருக்கிறவர்களை சுற்றி பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே. ஆம் தேவஜனமே, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு தாயும் சகோதரன் என்று சொல்லி கர்த்தராகிய தேவன் இந்த நாளிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் நீங்களும் நானும் அவருக்கு உறவினர்களாக, சகோதரிகளாக, சகோதரனாக, தாயுமாக, குடும்ப உறுப்பினர்களாக இருக்கிறோமா? ஆம் தேவஜனமே, இயேசு கிறிஸ்து பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். அவர் சூழ ஜனங்கள் அமர்ந்திருக்கிறார்கள், சீஷர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். ஆனால் அவருடைய தாயும் சகோதரரும் உள்ளே வராதபடிக்கு வெளியே நின்று அவரை கூப்பிடுகிறவர்களாய் இருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் அநேக நேரத்திலே நாம் தேவன் யார் என்பதை அறிந்திருந்தும், தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை உணர்ந்திருந்தும், அவரிடத்திலே அற்புதங்களை பெற்றுக்கொண்டு இருந்தும், நான் பரிசுத்தவான்களுடைய அந்த லிஸ்டிலே நாம் இருந்தாலும் கூட தேவனிடத்திலே கிட்டி சேரவில்லை என்றால் நாம் அவருக்கு பிரியமானவர்கள் அல்ல. வெளியே நின்று நான் இந்த வேதத்தை எடுத்தால், நான் தேவனுக்கு பின் சென்றால், நான் வசனத்தின்படி நடந்தால் இந்த ஜனங்கள் என்னை இதோ தவறாக பேசுவார்களே என்று சொல்லி பயந்து, இதோ தாயை போல சகோதரனை போல வெளியே நின்று கொண்டு நீங்களும் நானும் இருந்தாலும் கூட கர்த்தர் நம்மை புறக்கணித்து விடுகிறவராய் இருப்பார். ஆம் தேவஜனமே, வெளியே நிற்கிற கூட்டம் நீங்களும் நானும் அல்ல. உள்ளே இருக்கிற கூட்டம் தேவனோடு ஐக்கியம் உள்ள கூட்டம், பிதாவாகிய தேவனோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடும் ஐக்கியம் உள்ளவர்களாய் இருப்பதற்காகவே உங்களையும் என்னையும் அவர் அழைத்திருக்கிறார். மாறாக வெளியே நிற்கிற மாய்மாலமான கிறிஸ்தவர்களாய் அல்லாதபடிக்கு அவரோடு ஐக்கியப்பட்டவர்களாய் நீங்களும் நானும் இருக்கும்படியாக கர்த்தர் இந்த நாளிலே நம்மை அழைக்கிறார். அந்த அழைப்பின் சத்தத்தை கேட்டு உள்ளே வந்து வசனத்திற்குள்ளார வந்து வசனத்தின்படி நடந்து நம் வாழ்க்கையை மாற்றுவோம். ஆமேன். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, நாங்களும் அநேக நேரத்திலே ராஜா உம்முடைய தாயாரை போல, உம்முடைய சகோதரரை போல அப்பா வெளியே நின்று கொண்டிருக்கிறவர்களாய் இருக்கிறோம் சுவாமி. அநேக மனிதர்களுக்கு பயந்து, அநேக காரியங்களுக்கு பயந்து ராஜா உம்மை மறுதலிக்கிறவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய சிந்தனையில இருக்கிற இப்படிப்பட்ட தேவையில்லாத மன பிரமைகளை எடுத்து போட்டு உங்களோடு ஐக்கியப்பட, இம்மைக்கும் மறுமைக்கும் தேவனாய் இருக்கிற உமோடு கூட நாங்கள் ஐக்கியப்படுகிறவர்களாய் இருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. உங்க ஐக்கியத்தை நாங்க ஒரு நாளும் விடாதபடிக்கு அப்பா உம்முடைய வருகை பரியந்தம் நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.